தமிழ்நாட்டு பசங்க வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே சுற்றக்கூடாது. சில விஷயம்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். எப்போல்லாம் லோவாகணும் அப்போல்லாம் வந்து கணேஷாரோட அந்த மெயின்ஸ் மாரத்தான் இருக்கும். சில பையன் சொன்ன மாதிரியே சக்ஸஸ் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சில விஷயம்லாம் ரொம்ப டைம் எடுக்கும், பட் அது ரொம்ப ரொம்ப வேகமாக போகும். கிட்டத்தட்ட எனக்கு 5 years ஆயிடுச்சு கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போ வர 21 ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சு எனக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில். 21, 22 அப்போலாம் 2021-22 மெயின்ஸில் 3 marks 4 marks போகும். இப்போ எப்போல்லாம் லோவாகணும் அப்போல்லாம் வந்து கணேஷாரோட அந்த மெயின்ஸ் மாரத்தான் இருக்கும். சில இதெல்லாம் மிஸ்லினியஸாக இருக்கட்டும், டேட்டா இன்டர்பிரேஷனாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அதை பார்க்க தான் ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஃபோனில் சொல்லியிருப்பேன் நாளைக்கா. அதே மாதிரி மேம் ஒரு பெரிய மோட்டிவேஷன். அவங்க ஸ்டோரிலாம் கேட்கும்போது கொஞ்சம் கூஸ் பம்ஸாக தான் இருக்கும். சில இதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பேங்க் கிளியர் பண்ணிடுவேன்னு சொன்னான். 2 மாதம் தான் அது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இவனை மாதிரியே எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான். எப்படியாவது ஏயுவா போயிடணும் அப்படின்னு நினச்சேன். போய் ஒரு ஆஃபீஸராக உட்காந்துரும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் சொன்னான் நான் கிளியர் பண்ணிடுவேன், எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். எவ்வளோ சம்பளம் வந்துட போகுது, ஏன்னா 1 year தான் வேலை ஆக போகிறேன். நான் விட்டுட்டேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விட்டேன். அந்த ப்ரொமோஷனை எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் பையன் சொன்னது மாதிரியே சக்ஸஸ் பண்ணிட்டான் எனக்கு. அதை ஏன்னா நம்மளை விட நம்ம பிள்ளைய தான் நல்லா இருக்கணும், ஒரு பதவியில் உட்காரணும். தமிழ்நாட்டு பசங்க வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே சுற்றக்கூடாது, போகணும், சென்ட்ரலுக்கு போகணும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து சென்ட்ரலில் போய் அச்சீவ் பண்ணணும். பாஸ் பண்ண அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். என் பிள்ளைதே நீங்களுமே. என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சது போல் உங்கள் பேரண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேஆர் லாஜிஸ் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.